சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒருமுறை என் குழந்தை செவிகொடுத்து கேள். ஏனென்றால் என் குழந்தைக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரம், உன் சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? உனக்கு நெருக்கமான ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. இவர்களை வழி அனுப்பி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இது இந்த சாயப்பாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஒரு உறவு மட்டும் உன்னை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று இந்த சாயப்பா நானும் பல நாட்களாக ஆசைப்பட்டிருந்தேன். என்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. என்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நல்லபடியாக நன்மைகளை கொடுக்கப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, அப்பா சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளை சரியாக தெரிந்து கொள். என்ன நடப்பதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் அத்தனையிலும் என் குழந்தை விரும்பியதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகிறேன் என்பதை நீ எப்பொழுதும் கண்கூடாக கண்டு கொள்வாய். என்ன வேண்டும் என்றாலும் சரி, எது நடக்க வேண்டும் என்றாலும் சரி, என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உன் சாயப்பா நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துத்தர அத்தனை விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நெருக்கமான ஒரு உறவு உன்னை விட்டு பிரியப் போகிறது என்றால் எனக்கு ஏன் சந்தோஷம் வர வேண்டும்? இந்த உறவு உன்னை விட்டு செல்வதனால் அப்பாவிற்கு என்ன கிடைக்கப் போகிறது? இந்த சாயப்பாவின் மனதில் அப்படி என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் உனக்குள் பல கேள்விகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இனி உன்னை தேடி வரக்கூடிய எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க நான் வருவது உனக்கு உண்மை என்று தெரியும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க உன் சாயப்பா நான் முடிவெடுத்து நிற்கும் பொழுது இந்த ஒரு உறவு மட்டும் அத்தனை விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டையாக நின்று சுற்றி சுற்றி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாமும் நீ அறிவதற்கு முன்பாகவே இவர்கள் அறிந்து கொண்டு அதை உன்னை வந்து சேரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் தீய வார்த்தைகள், எப்பொழுதும் உன் வீட்டில் கெடுதலான விஷயங்கள், உன் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி கொடுப்பதில்லை. யார் உன் வீட்டிற்கு வந்தாலும் அவர்கள் கேட்டதை நடத்துவதும் இல்லை. இப்படியாக எல்லா விஷயங்களும் உன் வீட்டில் தவறாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த உறவு உன் வீட்டில் இருக்கும் வரை மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் தான் வந்து கொண்டிருக்கும். அதனால் இதை எல்லாவற்றையும் தவிர்த்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற வேண்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் குழந்தை யோசித்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். எத்தனையோ சந்தர்ப்பங்களை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் என்றால் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக கடந்து வந்துவிடு. ஏனென்றால் இதே பிரச்சனைகளை நீ மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் தூக்கி சுமக்கும் பொழுது இனி வரக்கூடிய விஷயங்களை உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். இனி உனக்கு நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென சரியாக கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் என் குழந்தை இனி எதையுமே நீ தொலைக்க வேண்டாம். எதிலும் உனக்கான விருப்பங்களை நீ இழந்துவிட வேண்டாம். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லும் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் அல்லவா? இந்த சாயப்பா துணையிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அவை எல்லாமே உனக்கு மேலும் நல்ல மாற்றத்தை நல்லபடியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில், ஏது நடக்கிறது இந்த சூழ்நிலையில் என்று என் குழந்தை இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம்.
உனக்காக வேண்டி நான் உன் முன்னால் நிற்கிறேன். உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்கிறேன். தெய்வம் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிவர உணர்ந்து இந்த வாழ்க்கை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. தெய்வம் முழுமையாக உனக்கு தர நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். ஒரு உறவு நம்மை விட்டு பிரிவதனால் தெய்வம் மகிழ்ச்சி அடைகிறது என்றால், தெய்வத்தை கூட இந்த இல்லத்தில் இருக்க விடாமல் செய்த அந்த உறவு யார் என்று நீ யோசிக்க வேண்டும். அப்பாவினுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டு நீ அப்பாவிற்கு வேறு வேலை இல்லை, யாரையாவது நம் வாழ்க்கையிலிருந்து பிரித்து கொண்டிருப்பார் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எதையாவது இந்த வாழ்க்கை நமக்கு நம் அப்பா என்னவென்று உணர்த்தி கொண்டிருப்பார் என்று நீ நினைத்து கொண்டிருக்க கூடாது. நான் உனக்கென நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு தருவதை இனி வரும் காலங்களில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென உன் சாயப்பா சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு உரிய நம்பிக்கையை உனக்கு உத்தரவாதப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி உனக்கு என்ன நடக்கிறதோ அதை எல்லாமும் இந்த சாயப்பா நான் சொல்ல, என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகளை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உனக்கென்று நான் ஒவ்வொரு நேரமும் உடனிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம், என் குழந்தை எதையுமே தொலைத்துவிடக்கூடாது. இனி உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இத்தனை நாளும் என் குழந்தை நீ எதையுமே எதிர்பார்த்து நின்று தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் நாம் ஆசைப்படுவது நமக்கு நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நாம் உணர்ந்து வாழத்தான் வேண்டும் அல்லவா? சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு புரிதல் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். நல்லதொரு விஷயம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வருகிறேன் என்றால் அந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்மை சுற்றி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கான தேவைகளை எல்லாமும் எடுத்துச் சொல்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் சாயப்பா நினைத்தது போல மேலும் மேலும் உனக்கான தேவைகளும் புரிதல்களும் உன்னை சுற்றி வந்து உனக்குள் நல் மாற்றங்களை கொடுப்பதை நீ என்னவென்று உணர வேண்டும். எந்த நிலையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உனக்கு வேண்டியது போலவே நீ விரும்பியது போலவே உன்னை சுற்றி நான் வந்து நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை எதிர்பாராத நிலைகளில் நான் என்னவாக மாற்ற எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்வதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் குழந்தை நீ தொலைத்ததற்காக எல்லாமும் சேர்த்து வைத்து ஒரு மாற்றம் இனி எந்த காலத்திலும் உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். என் குழந்தையே, நீ நினைத்தது எதிர்பார்த்தது இனி என் குழந்தையின் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க என் குழந்தை எதையெதையோ எண்ணி நீ குழம்பியது போதும். எதையெதையோ நினைத்து என் குழந்தை நீ கலக்கம் கொண்டது போதும். இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள். சரியான நேரத்தில் சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வரத்தான் வேண்டும் அல்லவா? சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும்பொழுது இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முன்னின்று நடத்த வேண்டும். உன் அப்பா உனக்கு சொல்வது போல நீ எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டித்தான் வந்திருக்கின்றாய். எல்லா விதமான சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்துத்தான் வந்திருக்கின்றாய். உன்னை சோதிக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு தான் வாழ்ந்து வந்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக நமக்கு என்ன நடக்கும், அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை எல்லாம் இதை இனி நீ யோசித்து கொண்டிருக்காமல், இதுவரையிலும் உனக்கு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இனி நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள தயாராகு.
என் குழந்தையே, அப்பா சொல்வது போல சில விஷயங்கள் நமக்கு எதர்ச்சையாக நடந்துவிடும். சில விஷயங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்தப்படும் என்பதை இனி மறந்து விடாதே. நமக்கு ஒரு கெடுதலை செய்ய இந்த வாழ்க்கை முன் வருகின்ற பொழுது எல்லாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நீ தொலைத்தது இழந்தது போதும். இனி உனக்கு வேண்டியது போல எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் முதலில் தெய்வத்தினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வர வேண்டும். தெய்வம் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக நிலைத்து இருக்க வேண்டும். தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கென நடத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் நீ எல்லா விஷயங்களையும் உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.